தூதர் இந்த மலை மேலே வந்து எப்பவுமே வந்துடுவாங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக இந்த மலை மேலே வந்து உட்காந்துருவாங்க. இந்த மலை மேலே ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ஜிக்கிர் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் ஜிக்கிர் செஞ்சுட்டு இருக்கும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி அல்லாஹ்வோட தூதருக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து குர்ஆன் ஓதுங்க. முதல் குர்ஆனோட ஆயத் இறங்கிச்சு இல்லையா, அலம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சானா, அந்த ஆயத்து ஃபர்ஸ்ட் குர்ஆனோட சூரா இறங்கினது இந்த மலை தான். அதனால் இந்த மலை பேர் வந்து ஜபலே நூர். ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுதா, ஜபலே நூர் சொல்லுவாங்க இந்த மலைக்கு. அந்த போகுது இல்லையா, ஆமா, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போகுது இல்லையா, அந்த ஒரு சின்ன மினாரா மாதிரி வெள்ளை கலர். ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துக்கோங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது வாட்டி கட்டி பிடிச்சி சொல்லுவாங்க, போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. மூணாவது வாட்டி நல்லா கட்டி பிடிச்சி சொல்லுவாங்க, அப்போ கூட தெரியலன்னு சொல்லுவாங்க. நாலாவது வாட்டி கட்டி பிடிச்சி சொல்லுவாங்க, சொல்லுங்க குல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அல்லாஹ்வோட தூதர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மலையில வந்து ஒரு மேலு இது நடந்தது, எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, குளிர்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் என்ன பண்ணுவாங்க, அம்மா கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து போர்வையை போத்துவாங்க அவங்களுக்கு. ஜம்பிலூனி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அதுக்கு அடுத்த ஆயத்து முசம்மில் முத்தசிர், அந்த ஆயத்தெல்லாம் அதுக்கப்புறமா தான் இறங்கினது. இந்த ரைட்ல தெரியுத மலை, பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலை தான் குர்ஆன் இறங்கினது. ஜபலே நூர், அல்லாஹ்வோட நூர் இறங்கினது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த வஹியை எடுத்துன்னு வந்தது. சரி, அதுக்கப்புறமா யார் யார் வீல் சேர் தேவைப்படுதோ, இன்னைக்கு உம்ரா நெக் மூவ்மெண்ட்ல வந்து வீல் சேர் ஒன்றோன்னா கிடைக்காது, சரிங்களா? அதனால முதல்லயே தகவல் கொடுத்துட்றேன். இப்போ நான் வரேன், இந்த பஸ்ஸுக்காரருக்கு கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.